ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்சாப்ல ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் ஐ ஹோப் நாங்க நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ ஆர் ஃபாலோயிங் தோஸ் வீடியோஸ். ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெஃபினட்டா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும். ஓகே, இந்த டூல்ஸ் எங்களுக்கு புரியல, கைண்ட்லி எக்ஸ்பிளைன். ஸோ ஐ டெஃபினெட்லி ட்ரை அண்ட் போஸ்ட் இட் அட் த ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுனாக்க, ஆக்சுவலி இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தட் இஸ் நீங்க ஹிஸ்டாரிக்கலி போய் செக் பண்ணீங்கன்னாக்கா ட்ராப் இண்டிகேட்டரை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஒரு அது ஸ்டாண்டலோன் டூல எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் டெஃபினட்டா அதை போட்டிருக்கேன். அண்ட் தென் ஐ திங்க் ட்ராப் பிளஸ் மாடிஃபைடு பிசிஆர், ஓகே, ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் செட்டப் ட்ராப் இண்டிகேட்டர் பிளஸ் மாடிஃபைடு பிசிஆரை பத்தியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது அகெயின் இஸ் ட்ராப் இண்டிகேட்டர். பட் இன்னைக்கு வந்து நம்ம ட்ராப் இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷனுக்கு எந்த டூல யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் பில்டப். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா போய் பாத்தீங்கன்னா பில்டப்பை பத்தியும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அகெயின் வில் கவர் தட் கன்செப்ட். அண்ட் ட்ராப் இண்டிகேட்டரை நம்ம பில்டப் கூட கம்பைன் பண்ணி எப்படி ஒரு நல்ல ரிசல்ட் ஜெனரேட் பண்றது, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டுடே. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிஸ்டாரிக்கலி நம்ம போட்டிருந்தோம் ட்ராப் அண்ட் மாடிஃபைடு பிசிஆர் போட்டிருக்கோம். அண்ட் நிறைய நம்ம காம்பினேஷன்ஸ்ல டூல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அகெயின் நீங்க கேட்கலாம் வை ட்ராப் அண்ட் மாடிஃபைட் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அகெயின் வை ட்ராப் அண்ட் பில்டப். ஓகே, பிகாஸ் இப்போ நீங்க பாருங்க நிறைய டூல்ஸ் இருக்கு குவான்சாப்ல. கரெக்டா 80 டூல் இருக்கு கிட்டத்தட்ட. ஓகே, இப்போ ஒரு சில டூல் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், ஒரு சில டூல் எனக்கு ஒர்க் பண்ணலாம். இட் இஸ் நாட் நெசசரி எனக்கு எந்த டூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதோ டெஃபினட்டா அதே டூல்ஸ் தான் உங்களுக்கும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஒன்னும் இது கிடையாது. கரெக்டா? பிகாஸ் எனக்கு வந்து மாடிஃபைடு பிசிஆர் பணம் சம்பாதிச்சு கொடுக்கலாம். பட் ஃபார் யூ பில்டப் மைட் ஹெல்ப் யூ டு ஏர்ன் மணி. கரெக்ட்? ஸோ இட் இஸ் சப்ஜெக்டிவ். எனக்கு எந்த டூல்ஸ் பிடிக்குமோ இட் இஸ் நாட் நெசசரி உங்களுக்கும் அதே டூல்ஸ் தான் பிடிக்கும், உங்களுக்கும் அதே டூல்ஸ் தான் ஒர்க் ஆகும், அப்படி ஒன்றும் நெசசரி கிடையாது. கரெக்ட்? ஸோ ஐ எம் கிவிங் யூ ஆல் த பாசிபிள் செனாரியோஸ். ஓகே, நீங்க இதை கம்பைன் பண்ணியும் நீங்க ட்ரேட் பண்ணலாம், நீங்க இதை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு 5-6 டெக்னிக்ஸ் கொடுக்குறேன். ஐ எம் எக்ஸ்பிளைனிங் யூ ஹவு டு கம்பைன் த டூல்ஸ் அண்ட் ஆல். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து பியூர்லி உங்க கால் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அந்த செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க பர்சனலி எங்கிட்ட கேட்டீங்க நான் எந்த செட்டப் யூஸ் பண்றேன்னாக்க, நான் வந்து ஆர்பிஜி ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் ஆர்பிஜி கூட நான் மாடிஃபைடு பிசிஆர் கம்பைன் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அப்படி எனக்கு ஒன்றும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது. நான் வந்து எப்போதும் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு கிடையாது. ஓகே, ஸோ ஒரு சில டூல்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணலாம், ஒரு சில டூல்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு டெலிவர் ஆல்மோஸ்ட் ஆல் த டூல்ஸ். அண்ட் எந்த டூல்ஸ் எது கூட கம்பைன் பண்ணினா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறத நான் சொல்றேன். அட் த எண்ட் அது வந்து பியூர்லி உங்க கால் தான். உங்களுக்கு எதை ட்ரேட் பண்ணுமோ நீங்க அக்கார்டிங்லி உங்களுக்கு பிடிச்ச டூலை நீங்க செலக்ட் பண்ணலாம். எந்த டூல் கூட கம்பைன் பண்ணா நல்ல ரிசல்ட் வருதுன்னு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க பாருங்க. இப்போ ஆர்பிஜி பிளஸ் மாடிஃபைடு பிசிஆர் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்களேன். அதை பத்தி நான் வீடியோ போடல. ஆர்பிஜி வந்து ஒரு ஸ்டாண்டலோன் டூல். ஓகே, இப்போ நீங்க வந்து அதை கம்பைன் பண்ணி பாருங்க மாடிஃபைடு பிசிஆர் கூட, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். யூ ஃபாலோ தட். புரிஞ்சுதா? ஸோ யூ கேன் பேக் டெஸ்ட் ஆன் யுவர் ஓன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து as I said it will be trap plus built up. ஓகே, ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் செட்டப். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த கன்செப்ட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தட் இஸ், நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல, ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைனாக்கா ஓவரால் மார்க்கெட்ல சக்சஸ் ரேஷியோ, ஓகே, யாரோட சக்சஸ் ரேஷியோ ஜாஸ்தி? ஒரு ஆப்ஷன் பையரோட சக்சஸ் ரேஷியோ ஜாஸ்தியா இல்லைன்னா ஆப்ஷன் செல்லரோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா? ஓகே, யூ ஜஸ்ட் திங்க் ஆன் யுவர் ஓன் அண்ட் யூ ஆன்சர் திஸ். இப்போதைக்கு நான் இங்க சொல்றேன், ஹிஸ்டாரிக்கலி நம்ம அப்சர்வ் பண்ணதுல மோஸ்ட்லி நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் செல்லரோட சக்சஸ் ரேட் தான் ஜாஸ்தி. கரெக்டா? எக்ரிட்? எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் செல்லரோட சக்சஸ் ரேட் தான் ஜாஸ்தி. கரெக்ட்? பிகாஸ் ஆப்ஷன் செல்லர் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, தே யூஸ்வலி ட்ரை டு செல் த ஆப்ஷன்ஸ். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணும்னா மார்க்கெட்ல வந்து ஒரு டைரக்ஷன் வேணும். கரெக்டா? தே வாண்ட் த மார்க்கெட் டு ஸ்டே ரேஞ்ச் பவுண்ட். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு புல் மார்க்கெட்ல இருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டில், இப்போ எலெக்ஷன்ஸும் கிட்ட இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் பிட் வாலடைல். கரெக்ட்? இல்லைனாக்க யூஸ்வலி மார்க்கெட்ல எப்படி அதே ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸோட ரேஞ்ச்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ யூஸ்வலி ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் பணம் ஜாஸ்தி சம்பாதிப்பாங்க. அவங்க கொஞ்சம் குறைச்சலா சம்பாதிப்பாங்க, பட் கன்சிஸ்டன்டா சம்பாதிப்பாங்க. கரெக்ட்? பட் வாட் ஆர் த சேலஞ்சஸ், வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங்
எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு ரீட்டைலரால ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது. ஏன்னாக்க ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கு உங்களுக்கு மார்ஜினும் நிறைய வேணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் உங்களுக்கு ஒரு லாட் செல் பண்றதுக்கு யூ ஆல்மோஸ்ட் நீட் 1.5 lakhs கரெக்டா? அண்ட் இப்போ அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பையிங் யூ ஹார்ட்லி நீட் 10,000 15,000 20,000 இருந்தா கூட நம்ம ஒரு லாட்ல ட்ரேட் பண்ணலாம். அண்ட் 1.5 லட்சம் 2 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லாஸும் அன்லிமிட்டெட் ஆப்ஷன் செல்லிங்ல கரெக்டா? அண்ட் ஆப்ஷன் பையிங்ல என்னோட லாஸ் வந்து லிமிட்டெட் டு த அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் தட் ஐ பேட் கரெக்ட். ஸோ ஒரு ஆப்ஷன் பையர் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் நீங்க கேட்டீங்கன்னாக்க வாட் ஐ வுட் சஜெஸ்ட் இஸ் first let me share my screen and let me explain you the concept. Okay, wait, first we'll get into open interest. Okay, because trap indicator is mostly linked to open interest. Okay, give me a second, நான் வந்து screen share பண்றேன். I hope எல்லாருக்கும் என்னோட screen தெரியுது. Okay, so just imagine this is how it looks like. Okay, ஒரு ஓபன் இன்ட்ரெஸ்ட் நீங்க யூசுவலி பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் இருக்கும். ஓகே, இது வந்து கால் சைடு. ஓகே, கால் சைடு ஓபன் இன்ட்ரெஸ்ட், say this and okay, and let's draw the put side open interest. Okay, give me a second. Okay, so இப்போ யூசுவலி பிரைஸ் எப்படி மூவ் பண்ணும்? ஓகே, பிரைஸ் வந்து யூசுவலி சே மேல உள்ளதுதான் கால் சைடு ஓபன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கீழே உள்ளது புட் சைடு ஓபன் இன்ட்ரெஸ்ட். இன் ஷார்ட் மேல கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, கீழே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யூசுவலி பிரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணும்னாக்க பிரைஸ் வந்து யூசுவலி எங்க ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு மேல போகாது கரெக்டா? அண்ட் எங்க ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு கீழே போகாது. பிகாஸ் கால் ரைட்டர்ஸ் ஆக்ட் as ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ஆக்ட் as support கரெக்டா? ஸோ யூசுவலி பிரைஸ் வந்து இங்க தானே, இப்போ இதான் ஹையஸ்ட் பார் கரெக்டா, இதான் லாங்கெஸ்ட் பார். சோ யூ கேன் சே திஸ் இஸ் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் ஏன்னா இங்க பாருங்க இந்த பார் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. யூசுவலி கால் சைட்ல எந்த பார் பெருசா இருக்கும் நம்ம அதை யூசுவலி என்ன சொல்லுவோம், தட் இஸ் வி கால் இட் as ரெசிஸ்டன்ஸ். ஸோ யூசுவலி பிரைஸ் எப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போகாது கரெக்டா? பிரைஸ் யூசுவலி இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடும் பிகாஸ் திஸ் ஆக்ட்ஸ் as a ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கீழே எப்படின்னாக்கா இதான் லாங்கெஸ்ட் பார் புட் சைடு. So this usually acts as support. Price எப்போது இங்க வந்தா இங்க இருந்து பவுன்ஸ் ஆயிடும், இதுக்கு கீழே பிரைஸ் யூசுவலி போகாது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, so what option writers do is okay, இதான் highest resistance, இதான் highest support, means இதான் strongest resistance and இதான் strongest support. சரியா? so option writers என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு காலை செல் பண்ணிடுவாங்க, இங்க ஒரு புட்டை செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல பிரைஸ் போகாது, இதுக்கு கீழே பிரைஸ் வராது கரெக்டா? சோ இப்போ ஆப்ஷன் பையர் என்ன பண்ண, ஆப்ஷன் பையருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னது கேட்டீங்கன்னாக்க ஆப்ஷன் பையர் எப்போ பணம் சம்பாதிப்பான், அவனுக்கு மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன், பிரைஸ் இப்படியே ரேஞ்ச் பவுண்டா மூவ் ஆயிட்டு இருந்தா ஆப்ஷன் பையரால பணம் சம்பாதிக்க முடியாது. ஆப்ஷன் பையரால எப்போ பணம் சம்பாதிக்க முடியும், மார்க்கெட் வந்து இட் ஷுட் ட்ரெண்ட் திஸ் வே. மார்க்கெட் மேல போயிட்டு இருந்தாதான் ஆப்ஷன் பையரால பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் வந்து இப்படி 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 சைடு வேஸா போயிட்டு இருந்ததுனாக்கா ஆப்ஷன் பையரால பணம் சம்பாதிக்க முடியாது கரெக்ட்? சோ ஆப்ஷன் பையர் எப்போ பணம் சம்பாதிப்பான், எப்போ ஆப்ஷன் செல்லரோட பணம் போகுமோ அப்பதானே ஆப்ஷன் பையர் பணம் சம்பாதிப்பான். எப்போ ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் ஆகுமோ that is the time when option buyer will make money. Simple, very simple, correct? ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் ஆச்சுனாக்கா ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் ஆகும். சிம்பிள். ஸோ ஆப்ஷன் பையருக்கு எப்போ ப்ராஃபிட் ஆகும், அகைன் when this highest call writer, okay, இங்க highest call writer இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் பொசிஷன்ஸ் எப்போ unwind பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதானே ஓகே அந்த லெவல் வீக் ஆயிடுச்சு, இப்போ மார்க்கெட் மேல போகும். ஓகே, அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் கோ அண்ட் அப்ரோச் another resistance. ஸோ பையருக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு, ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சா, இனிமே பிரைஸ் மேல போகும், இனிமே எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கரெக்டா? சேம் வே நீங்க டவுன் சைட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆப்ஷன் பையரால எப்போ சம்பாதிக்க முடியும், எப்போ அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகுது கரெக்ட்? பிகாஸ் இப்போ அந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகுதுனாக்க புட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பயந்து போயிடுவாங்க, they will start unwinding their positions correct?
So again option buyer will get a direction. Okay, இந்த support break ஆயிடுச்சா, இனிமே அடுத்தாப்புல எனக்கு கீழே உள்ள support வரைக்கும் price வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. So what they will do? They will usually buy a put option. Correct? So what we are supposed to do is நம்மளுக்கு வந்து அததான் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதானே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இஃப் யூ ஐடென்டிஃபை தட், அல்டிமேட்லி பீயிங் an ஆப்ஷன் பையர் யூ வில் மேக் மணி. கரெக்ட், நோ டவுட். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த ஸ்டாக்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆக போகுது, நாளைக்கு இந்த ஸ்டாக்ல சப்போர்ட் பிரேக் ஆக போறதுனாக்க நீங்க ஈஸிலி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா F&Oல 187 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. நான் எப்படி பாக்குறது? Okay, wait, one more. I'll share my screen. Okay, first let's go and understand the concept of open interest. Okay, I hope எல்லாருக்கும் Quantsapp ஓட screen தெரியுது. Okay, so this is how the home page of Quantsapp looks like. Okay, இதான் interface of Quantsapp. Okay, இப்போ இங்க பாருங்க search option இருக்கு. Okay, இங்க நான் போய் I'm just typing open interest. Okay, so this is how open interest looks like. Okay, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கால் எடிஷன் தெரியுதா, டார்க் பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, இதான் கால் எடிஷன். ஓகே, அண்ட் இங்க பாருங்க ஹாலோ பாக்ஸ் இருக்கு. இந்த ஹாலோ பாக்ஸ் வந்து கால் அன்வைண்டிங். ஓகேவா? இங்க பாருங்க சிவப்பு பாக்ஸ் இருக்கு. இந்த சிவப்பு பாக்ஸ் என்னது? திஸ் இஸ் புட் எடிஷன். அண்ட் இந்த ரெட் ஹாலோ பாக்ஸ் என்னது? திஸ் இஸ் புட் அன்வைண்டிங். ஓகே, இப்போ கால் எடிஷன் அண்ட் புட் எடிஷன் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்க, கால் எடிஷன் இஸ் மோர் அண்ட் மோர் கால் ரைட்டர்ஸ் ஆர் ஆடிங் தேர் பொசிஷன்ஸ். இப்போ புட் எடிஷன் என்னது கேட்டீங்கன்னாக்க, மோர் அண்ட் மோர் put writers are adding their positions. Okay, call unwinding na enadhu? Call unwinding is basically call writers எல்லாம் பயந்து போயிட்டாங்க, இனிமே இந்த லெவல் சேஃப் இல்ல, இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So they will unwind their positions. Okay, இப்போ இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஹாலோ பாக்ஸ் தெரியும். ஓகே, இங்க பாருங்க, நான் ஜூம் பண்றேன். Can you see this? இந்த பாருங்க, இப்போ 24,100 ஸ்ட்ரைக்ல ஹாலோ பாக்ஸ் தெரியுதா? So that means இப்போ 24,100ல கால் ரைட்டர்ஸ்லாம் பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்ணி மேபி அவங்க கீழே உள்ள ஸ்ட்ரைக்ஸ்ல ஷிஃப்ட் பண்றாங்க. ஓகே, அண்ட் இங்க பாருங்க, இங்க டார்க் கிரீன் தெரியுதா? இங்க 23,800 ஸ்ட்ரைக்ல சி இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஸ்ட்ரைக் தெரியும். இங்க பாருங்க, ஐ பிரிங் திஸ் ஹியர். ஓகே, இங்க நான் வச்சிருக்கேன் கர்சர். இங்க பாருங்க 23,800 ஸ்ட்ரைக்ல கால் எடிஷன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ரைட்டர்ஸ் ஆர் பிலீவிங் இது வந்து 23,800க்கு மேல மார்க்கெட் போகாது. தட் இஸ் வாட் தே ஆர் பிலீவிங். ஓகே, நவ வெயிட் a second. ஓகே, சோ இதை எப்படி கேஜ் பண்ணணும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, யூசுவலி ஒரு பையருக்கு எப்போ பணம் சம்பாதிக்க முடியும்? ஹையஸ்ட் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணாங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நிஃப்டி திஸ் இஸ் 30th மே. ஓகே, இப்போ 30th மேக்கு நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000ல ஸ்ட்ராங்கெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா இங்க பாருங்க, இந்த கர்சர்ல நான் வைக்கிறேன், தட் இஸ் 22,050. ஓகே, 22,000க்கு கீழே மார்க்கெட் போகாது. கரெக்டா? இங்க பாருங்க 22,000 கிட்டத்தட்ட. இங்க பாருங்க, கேன் யூ see this strike? 22,000. ஓகே, so 22,000ல ஸ்ட்ராங்கெஸ்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் 23,000ல ஸ்ட்ராங்கெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே தான் மூவ் ஆகும். திஸ் இஸ் 30th மே. இப்போ நான் ஜூன் 6ஆம் தேதி ஜூன் மாசத்தோடு நான் ஆட் பண்றேன். ஓகே, லெட்ஸ் சேஞ்ச் த எக்ஸ்பைரி அண்ட் பிகாஸ் இன்னைக்கு 30ஆம் தேதி. கரெக்டா? சோ இன்னைக்கு நான் வீடியோ உண்டாக்குறது 30ஆம் தேதி அண்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இன்னைக்கு தான். ஓகே, so let's ignore that and check. இங்க பாருங்க, ஸ்ட்ராங்கெஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு? அகைன் 22,000. இப்போ 22,500 ஒரு சப்போர்ட் இருக்கு, பட் தட் இஸ் a very small support. கரெக்ட்? இது எப்போ வேணா பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்? சோ இப்போ யூசுவலி பையரால எப்போ பணம் சம்பாதிக்க முடியும்? எப்போ இந்த ஸ்ட்ராங்கெஸ்ட் சப்போர்ட் 22,000 பிரேக் ஆகுதோ அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் இஸ் இந்த 23,000 பிரேக் ஆச்சுன்னா அப் சைட்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அபவுட் Nifty. Now let's go and check some other stocks. Say for example Tata Steel. Okay, நான் வந்து ரேண்டமா ஸ்டாக்ஸ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 166ல இருக்கு டாடா ஸ்டீல்ல அண்ட் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? 180ல இருக்கு. கரெக்டா? இப்போ டாடா ஸ்டீல் என்னைக்கு இந்த ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டோ ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் மார்க்கெட்ல அண்ட் இட் வில் ரன் டுவர்ட்ஸ் another ரெசிஸ்டன்ஸ் லெவல். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆனா ஒரு கால் ஆப்ஷன் பையருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லலாம். கரெக்டா? இப்போ ஒரு புட் ஆப்ஷன் பையருக்கு எப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்? எப்போ ஹையஸ்ட் புட் பிரேக் ஆகுது. தட் இஸ் ஹையஸ்ட் புட் எங்க இருக்கு? இங்க யூ கேன் கோ அண்ட் செக். இது சொல்லலாம், இல்லைனாக்க இதை சொல்லலாம். ஓகே, சோ whenever the highest put breaks, ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுது, ஹையஸ்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆச்சுனாக்கா அங்க ஒரு புட் ஆப்ஷன் பையருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கரெக்டா? சோ now
my question to you is, இப்போ டோட்டலா நம்ம F&O செக்மெண்ட்ல பார்த்தோம்னாக்க 187 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 187 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஓகே, சோ டெய்லி உங்களால பார்க்க முடியும் எந்த ஸ்டாக்ல இப்போ டெய்லி எல்லா ஸ்டாக்கையும் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு செக் பண்ண முடியுமா உங்களால? எந்த ஸ்டாக்ல ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் பிரேக் ஆறாங்க, எந்த ஸ்டாக்ல ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் பிரேக் ஆறாங்க, எங்க ஒரு அப்சைடு மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்க ஒரு டவுன் சைடு மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, நான் ஒரு நாள் பார்ப்பேன், 2 நாள் பார்ப்பேன், கரெக்ட். அதுவும் 187 ஸ்கிரிப்ட் உங்களால பார்க்க முடியுமா? தட் இஸ் மை கொஸ்டின். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெஷின் இருந்ததுனாக்கா தட் இஸ் ஃபைன். ஹியூமன்லி ஒரு மனுஷனா என்னால 187 ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸ்ல ட்ராக் பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் எப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு பேசிவ் இன்கமா தான் பாக்குறாங்க. கரெக்டா? நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் எனக்கு ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு கிடைச்சா போதும். அந்த 10 நிமிஷத்துல எனக்கு ஒரு எந்த ஸ்டாக் நாளைக்கு மேல போறது இது தெரிஞ்சா போதும். நான் போட்டு ஒரு 500, 1000, 2000 சம்பாதிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். திஸ் இஸ் த ஃபேக்ட். இன்னைக்கு தேதியில நான் யாராவது போய் கேட்டேன்னாக்க நீங்க வந்து ஃபுல் டைமா ஸ்டாக் மார்க்கெட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களானாக்க, இன்னைக்கு தேதியில இந்தியால அவ்வளவா இவால்வ் ஆகல ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூம் வந்திருக்கு. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து இத ஒரு பேசிவ் இன்கமா தான் பாக்குறாங்க. கரெக்டா? யாரும் இத முழுக்க முழுக்க உட்காந்து 6 மணி நேரம் 10 மணி நேரம் இதை உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி அடுத்த நாளைக்கு ட்ரேட் பண்ணுவோம், அந்த மென்டாலிட்டி இன்னும் யாருக்கும் வரல. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சீயிங் இட் அஸ் அ பேசிவ் இன்கம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க 187 ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மேனுவலி பார்க்க முடியாது. ஓகே, தட் இஸ் த ஃபேக்ட். சோ அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா நீங்க கேட்பீங்க. கரெக்ட். எங்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது, எங்க சப்போர்ட் பிரேக் ஆகுது, எனக்கு வந்து ஒரு ஒன் ஷாட்ல தெரியணும். ஓகே, சோ அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், குவான்ட்சாப்ல ஒரு டூல் இருக்கு. ஒன் கிளிக்ல உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றதுக்கான எட்ஜ்ல இருக்கு, எந்த ஸ்டாக்ஸ் வந்து சப்போர்ட் கிட்டத்தட்ட இருக்கு, எங்க சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ தட் இஸ் கால்ட் ட்ராப் இண்டிகேட்டர் ஆஸ் ஐ டிஸ்கஸ்ட் earlier. அத பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட் as well. But today again we'll cover trap combined with build up. Okay, so before getting into that, I would like to cover one slight concept. Okay, I would like to cover one slight concept that is called build up cycles. Okay, இப்போ சைக்கிள் சொல்லலாம், எனக்கு ஒரு ஃபியூச்சர் பில்ட் அப்ஸ் I would like to cover. ஓகே, அதுவும் நான் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும். அந்த கன்செப்டை மறக்காதீங்க. தட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் கன்செப்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் வில் கவர் இன் திஸ் வீடியோ. நான் வந்து ப்ரீவியஸா அதை பத்தி 1-2 வீடியோஸ் போட்டிருக்கேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக். ஓகே, பட் ஸ்டில் வில் கவர் இட். ஓகே, so what are the 4 these things? Okay, what are the 4 build-ups? One is long, second is long unwinding, LU வந்து லாங் அன்வைண்டிங். ஓகேவா? அடுத்தது வந்து ஷார்ட், அதுக்கு அடுத்தது வந்து ஷார்ட் கவரிங். ஓகே, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கன்செப்ட் எப்போதுமே நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. This is very important to know. If you are basically a derivative trader, you should be knowing this. Okay, you should be knowing the difference between long unwinding, short and short covering. Okay, so இப்போ ஒரு ஸ்டாக்ல லாங் பில்டப்ஸ் நடக்கிறதா, லாங் அன்வைண்டிங் நடக்கிறதா, ஷார்ட் நடக்கிறதா, ஷார்ட் கவரிங் நடக்கிறதா, இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, there are again 2 components to it. Okay, one is price and another one is open interest. Okay, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஸ்டாக்ல இப்போ லாங் பில்டப்ஸ் நடக்கிறதா இல்லைனாக்கா ஷார்ட் பில்டப்ஸா ஆர் வாட் எவர். ஓகே, வெயிட் a minute. Price over. Okay, again price and over.
ஓகே. வெயிட் a minute. ஓகே. சோ இப்போ ஒரு ஸ்டாக்ல லாங் நடக்கிறதா, லாங் அன்வைண்டிங் நடக்கிறதா, ஷார்ட் நடக்கிறதா, ஷார்ட் கவரிங் நடக்கிறதா, இது எப்படி தெரியும் கேட்டீங்க. லாங் பொசிஷன்ஸ் ஒரு ஸ்டாக்ல பில்ட் ஆகுதுனாக்க அதுல யூஸ்வலி என்ன நடக்குதுனாக்க பிரைஸ் வில் கோ அப் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஆல்சோ கோ அப். என்னோட டிராயிங் அவ்வளவா நன்னா இல்லை, ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக்ல லாங் பில்டப்ஸ் நடக்குது. லாங் பில்டப்னா என்னதுன்னா பிரைஸ் மேல போயிட்டே இருக்கு. ஓகேவா? பிரைஸ் மேல போறது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதுல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, இது மேல போறதா, இது இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னாக்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னாக்க நிறைய ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆகும் அதுல. ஓகே, நிறைய பேர் வாங்க வருவாங்க ஸ்டாக். சோ லாங் பில்டப் ஒரு ஸ்டாக்ல நடக்கிறதா இல்லையா அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பிரைஸும் மேல போகணும், அது கூட கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் மேல போகணும். when price and open interest both goes up, that is called long. ஓகே, இப்போ லாங் அன்வைண்டிங்னா என்னது அதை பத்தி பேசுவோம். லாங் அன்வைண்டிங்ல பிரைஸும் கீழே வரும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். ஓகேவா? பிரைஸும் கீழே வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். நவ் நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் உண்டு. ஓகேவா? இப்போ லாங் அன்வைண்டிங் வந்து ஏன்னா பிரைஸ் கீழே வருது இல்ல, லாங் அன்வைண்டிங்ல பிரைஸ் கீழே வருது இல்ல. சோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னாக்க இப்போ லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட்டும் ஒன் அண்ட் சேம். ஏன்னா ஷார்ட்னாக்க ஷார்ட்லயும் பிரைஸ் கீழே வரும். கரெக்டா? சோ நிறைய பேருக்கு ஒரு தப்பான இது உண்டுக்கு லாங் அன்வைண்டிங்கும் ஷார்ட்டும் சேம் தான் அப்படி நினைப்பாங்க நிறைய பேர். பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஓகே, லாங் அன்வைண்டிங் என்னது கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. ஓகே, அது 100 ரூபாயில 150 ரூபாய்க்கு போயிடுச்சு அந்த ஸ்டாக். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 150 ரூபாய்க்கு பிரைஸ் போயாச்சுனாக்க எனக்கு போருமே, நான் இப்போதைக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன், நான் புக் பண்ணிடுறேன், அந்த ப்ராஃபிட் புக் பண்றேன், அப்புறம் அது கீழே வந்துருச்சுன்னா நான் 2ஆம் தரம் வாங்குறேன். தட் இஸ் வாட் ஆஸ் அ ரீட்டைலர் ஐ வில் திங்க். கரெக்டா? சோ 100 ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு ஸ்டாக், அது 150 ரூபாய்க்கு போச்சுனாக்கா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? 50% கிடைக்கிறதுனாக்க எவன் தான் கோட்டை விடுவான்? நிச்சயமா ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். 100ல இருந்து 150 போன ஸ்டாக் திருப்பி 150ல இருந்து 130 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? 130 வந்ததுக்கு அப்புறம் அது திருப்பி மேல போகும், 160 170 போகலாம். பட் 150ல இருந்து அது 130 வருதுனாக்க தட் இஸ் நாட் ஷார்ட் பொசிஷன்ஸ். ஓகே, வாங்கினவங்க பொசிஷன்ஸ் விற்கிறாங்க. நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 150 ரூபாய்க்கு போயிருக்கு, எனக்கு ப்ராஃபிட் வருது, நான் புக் பண்றேன். கரெக்டா? சோ யாரெல்லாம் 100 ரூபாயில கான்ட்ராக்ட்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்களோ, தட் இஸ் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் பை பண்ணியிருந்தாங்களோ, ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்களோ, தே வில் கோ அண்ட் ஸ்கொயர் ஆஃப் தியர் பொசிஷன்ஸ். கரெக்ட்? அவங்க எல்லாம் செல் பண்ணிடுவாங்க, வாங்கினதை வித்துருவாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் கம் டவுன் பிகாஸ் த கான்ட்ராக்ட்ஸ் விச் வேர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு. அவங்க அவங்களோட பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் புக்கர்ஸ் என்ன வரும், பிரைஸும் கொஞ்சம் கீழே வரும். பிகாஸ் நிறைய பேர் செல் பண்ணாங்கன்னா பிரைஸ் கீழே வரும். கரெக்ட்? பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். ஓகே, சோ ஏன்னா நிறைய பேர் வாங்கினவங்க விற்கிறாங்க, அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே வரும். ஓகே, இப்போ ஷார்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஸ்டாக் வந்து 200 ரூபாயில இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபாயில இருக்கு. எனக்கு தோன்றது அந்த ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வரும். அடுத்து ஒரு மாசமோ 2 மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு வந்துடும். ஓகே, சோ நான் என்ன பண்றேன், நான் வந்து ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் இனிஷியேட் பண்றேன் ஒரு ஸ்டாக். ஓகே, 200 ரூபாய்க்கு நான் போய் செல் பண்றேன், ஷார்ட் செல்லிங் பண்றேன். ஷார்ட் செல்லிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, எங்கிட்ட பொசிஷன் இல்லைன்னா, எங்கிட்ட ஷேர் இல்லைனாலும் எனக்கு போய் விற்கலாம். ஓகே, சோ நான் வந்து ஷார்ட் செல்லிங் பண்றேன். ஓகே, சோ அது 100ல இருந்து 200ல இருந்து 150 வந்துருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு அகைன் டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறது. 200ல இருந்து 150 வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் திருப்பி வாங்கிடுவேன். ஐ வில் ஸ்கொயர் ஆஃப் மை பொசிஷன். கரெக்ட்? அதுக்கப்புறம் 150ல இருந்து அப்புறம் 100க்கு போகலாம் அந்த ஸ்டாக். பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு 200 ரூபாய் ஸ்டாக் 150க்கு வந்துருச்சுன்னா நான் டெஃபினட்டா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவேன். ஒரு தடவை நான் அதை புக் பண்ணுவேன். கரெக்டா இல்லையா? சோ அந்த டைத்துல என்ன ஆகும்னாக்க யாரெல்லாம் ஃப்ரெஷ் பொசிஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்களோ, யாரெல்லாம் 200 ரூபாயில ஃப்ரெஷ்ஷா ஷார்ட் செல் பண்ணியிருந்தாங்களோ, தே வில் க்ளோஸ் தியர் பொசிஷன்ஸ், யூ கேன் சே. கரெக்ட்? அட் 150. சோ அந்த டைத்துல என்ன ஆகும்னாக்க பிரைஸ் வந்து ஸ்லைட்லி மேல வரும். ஏன்னா நிறைய பேர் ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்கன்னா அவங்க திருப்பி வாங்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்? இஃப் தே பை இட் பேக் அகைன் தி பிரைஸ் இஸ் ஸ்லைட்லி இன்ச் ஹையர். கரெக்டா? சோ ஷார்ட்ல என்ன ஆகும்னாக்கா பிரைஸ் வந்து கீழே போகும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மேல போகும். ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேல போகும் கேட்டீங்கன்னாக்கா, இப்ப 200 ரூபாய் ஸ்டாக் இருக்கு, கீழே வரும் தெரிஞ்சதுனாக்கா நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்
கான்ட்ராக்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேர் ஷார்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ நியூ கான்ட்ராக்ட்ஸ் வில் பி ஃபார்ம்ட் அண்ட் நிறைய பேர் ஷார்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பிரைஸ் கீழே வரும். ஸோ பிரைஸ் வில் ஃபால் டவுன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வில் ஷூட் அப். புரிஞ்சுதா? ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர். நவ லெட்ஸ் கோ டு ஷார்ட் கவரிங். ஓகே, ஷார்ட் கவரிங்னா என்ன வரும்னாக்கா பிரைஸ் மேல வரும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வரும். ஓகே, வாட் இஸ் ஷார்ட் கவரிங்னா இப்பதானே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 200ல இருந்து 150க்கு வந்துருச்சுனாக்க 200ல இருந்து 150க்கு வந்துருச்சுனாக்க நான் என்ன பண்ணுவேன்? டேய் எனக்கு போறோம், நான் திருப்பி வாங்கிடுறேன் ஸ்டாக்க. நான் ஷார்ட் செல் பண்ணியிருந்தேன் 200 ரூபாய்க்கு, கரெக்டா? இப்போ ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 leg போகணும். இஃப் யூ ஆர் பையிங் யூ ஷுட் செல், இஃப் யூ ஆர் செல்லிங் யூ ஷுட் பை. அன்லெஸ் அண்ட் அன்டில் பை அண்ட் செல் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் அது டிரான்சாக்ஷன் ஆகாது. ஓகே, நான் 200 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன்னாக்கா அது 150க்கு வந்துருச்சுன்னா நான் திருப்பி வாங்கிடுவேன், கரெக்டா? சோ நான் திருப்பி வாங்குறேன்னா நான் ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணிருந்தேன் இல்லையா, அந்த பொசிஷன்ஸ் இங்க க்ளோஸ் ஆகுது, கரெக்டா? ஏன்னா நான் திருப்பி வாங்கிடுறேன். So now I am not in the game. I sold, my position was open. Once it touches 150, I am closing my positions. I am no longer in the game. So open interest வந்து குறையும் ஷார்ட் கவரிங்ல. அண்ட் நிறைய பேர் வித்தவங்க கீழே வாங்கினாங்கன்னாக்க பிரைஸ் லைட்டா மேல போகுமா போகாதா? போகும். அதுதான் ஷார்ட் கவரிங் சொல்லுவோம். யாரெல்லாம் ஷார்ட் பண்ணிருந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்றாங்க, திருப்பி வாங்கிடுறாங்க. ஸோ பிரைஸ் மேல போகும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஓகே, நான் ஐ ஹோப் எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. ஓகே, நவ் லெட்ஸ் கோ அண்ட் ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, கிவ் மீ a second. ஓகே, சோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட கன்செப்ட் அண்ட் பில்டப்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கு. நவ் லெட் அஸ் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ட்ராப் இண்டிகேட்டர் பிளஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா பில்டப், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி உண்டாக்குறது, ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் வியூ. பிகாஸ் நிறைய பேருக்கு எப்படின்னாக்க இன்ட்ராடே ஒரு சில பேருக்கு பிடிக்கும், பட் நிறைய பேருக்கு எப்படின்னாக்க பொசிஷனல் ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் நிறைய டைம் இருக்காது, கரெக்டா? இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன் வாங்கிட்டேன்னா ஓகே, ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணிருக்கேன் நான் இன்னைக்கு, நான் வந்து ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஹாயா இருப்பேன், ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷுட் ஹேப்பன். ஸோ ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் செட்டப் வில் check today. Okay, let me share my screen first. Okay, so I hope எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. Okay, I hope எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. So this is again the home page of Quantsapp. Okay, இப்போ நீங்க மேல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ட்ராக், அனலைஸ், ஸ்கேன், ட்ரேடிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ நம்ம எங்க போகணும்னாக்க ட்ரேடிங் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. Quant models இருந்தா அண்டர் Quant models லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, that is trap indicator. Okay, last option is trap indicator. So இந்த trap indicator எப்படி யூஸ் பண்றது? Now let me explain you. Wait a minute. இங்க பாருங்க மேல search symbol தெரியுதா? You can go and check any stock you want. Okay, for example நான் ரிலையன்ஸ் டைப் பண்றேன். இங்க ரிலையன்ஸ்ல எனக்கு put writers trap காட்டுது. Okay, so it will give me all the signals. இங்க உங்களுக்கு சிக்னல்ஸ் எந்த ஸ்டாக் வேணுமோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அண்ட் இங்க பாருங்க ஃபில்டர் பை சிக்னல், தட் இஸ் கால் ரேட் ஸ்ட்ராப் வேணுமா, புட் ரேட் ஸ்ட்ராப் வேணுமா, கால் ரேட் ஸ்ட்ராப் பிஇ எக்ஸிட் வேணுமா உங்களுக்கு. ஸோ ஹியர் யூ கேன் கோ அண்ட் ஃபில்டர் இட் அவுட் லைக் விச் சிக்னல் யூ வாண்ட் டு சி, அதை நீங்க ஃபில்டர் பண்ணலாம். ஒவ்வொரு சிக்னலுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இங்க ஃபில்டர் பை டேட் இருக்கு, உங்களுக்கு எந்த டேட்டோட சிக்னல் பார்க்க விரும்புறீங்க. சப்போஸ் யூ விஷ் டு பேக் டெஸ்ட் எனிதிங், யூ கேன் கோ அண்ட் அக்கார்டிங்லி செக், அண்ட் ஹிஸ்டாரிக்கலி யூ கேன் செக் ட்ராப் இண்டிகேட்டர் என்ன சிக்னல் கொடுத்திருந்தது அண்ட் அக்கார்டிங் டு தட் மூவ்மெண்ட் வந்ததா வரலையா அண்ட் ஆல் யூ கேன் கோ அண்ட் செக். ஓகே, இங்க பாருங்க பிஇ உங்களுக்கு நரேஷன்ஸ் என்னதுன்னு கொடுத்துருக்கு. பிஇனாக்க ப்ரோபேபிள் எக்ஸிட், பிபினாக்க ப்ரோபேபிள் பை, பிஎஸ்னாக்க ப்ரோபேபிள் செல். யூ கேன் see it here. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க சிக்னலோட காலம் இருக்கு, தட் இஸ் இங்க உங்களுக்கு சிக்னல் வரும் புட் ரேட் ஸ்ட்ராப் பிஎஸ், புட் ரேட் ஸ்ட்ராப் பிஎஸ். ஓகே, இங்க பாருங்க கால் ரேட் ஸ்ட்ராப், இப்படி உங்களுக்கு சிக்னல்ஸ் வரும். ஓகே, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க அகைன் இட் இஸ் சிம்பிள். ஓகே, சிம்பிள்னா என்னதுனாக்க எந்த ஸ்டாக்ல சிக்னல் வந்திருக்கு அது உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ ரிலையன்ஸ்ல வந்திருக்கு, டைட்டன்ல வந்திருக்கு, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்திருக்கு, டாக்டர் ரெட்டில வந்திருக்கு. ஸோ இட் வில் ஷோ யூ. ஓகே, இப்போ சிக்னல் பிரைஸ் எந்த பிரைஸ்ல சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறத காட்டும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்னல் டேட், எந்த தேதியில சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டும். அண்ட் தென் திஸ் இஸ் த க்ளோசிங் பிரைஸ். யூசுவலி த க்ளோசிங் பிரைஸ் அண்ட் சிக்னல் பிரைஸ் இஸ் சேம். ஓகே, பிகாஸ் அது கன்ஃபியூஷனா இருக்கும், எந்த சிக்னல்ல நான் வந்து சிக்னல் பிரைஸ்ல வாங்கணுமா இல்ல எனக்கு க்ளோஸ் பிரைஸ் பேசிஸ் பண்ணி நான் வாங்கணுமா, தட் இஸ் யூசுவலி திஸ் திங். ஓகே, சோ அது வந்து யூசுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சேமா தான் இருக்கும். ஓகே, நான் இங்க பாருங்க ரிட்டர்ன் காலம் இருக்கு. ஓகே, ரிட்டர்ன் காலம்ல
இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகே, பிகாஸ் இன்னைக்கு 30ஆம் தேதி நான் வீடியோ உண்டாக்கிட்டு இருக்கேன் அண்ட் சிக்னல் டேட் வந்து 30ஆம் தேதி. ஓகே, சோ இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். சோ இதுல இன்னைக்கு என்னெல்லாம் சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் ட்ரேட் பண்ணுவேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிஷன். ஓகே, இங்க பாருங்க சிக்னல் பிரைஸ் இங்க காட்டுறது இன்னைக்கு க்ளோஸ். இதே நம்ம நேத்திக்கு பார்த்தோம்னாக்க நேத்திக்கு என்ன தேதி? நேத்திக்கு 29ஆம் தேதி. ஓகே, இங்க பாருங்க சிக்னல் பிரைஸ் வந்து இவ்வளோ. இங்க பாருங்க க்ளோஸ் வந்து 21,770 ஆச்சு. சோ இது எப்படி இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிக்னல்ல வந்து பிஎஸ் காட்டுறது. இதே நான் நேத்திக்கு போய் பார்த்தேன்னாக்கா இங்க பிபி எல்லாம் ஆல்மோஸ்ட் இங்க பாருங்க 29ஆம் தேதியில உங்களுக்கு தெரியறதா பிபி ஒண்ணுமே தெரியுது. கரெக்ட். சோ நீங்க இன்னைக்கு இதை பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து உங்களுக்கு ப்ரோபேபிள் செல் ப்ரோபேபிள் பை எல்லாம் காட்டும் அது. பட் நீங்க நாளைக்கு போய் இன்னைக்கு சிக்னலை பாத்தீங்கன்னா இங்க பிபி எல்லாமே டிஸப்பியர் ஆயிருக்கும், அங்க அது இருக்காது. ஓகே, so this is probable sell and probable buy அது indicate பண்றது. ஓகே, பட் we are supposed to buy or sell the next day. இன்னைக்கே நம்ம இதை ஒண்ணும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சிக்னல் வந்து நான் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் நாளைக்கு தான் இதை பண்ணுவேன். ஓகே, கிரேட். சோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னாக்க I'll explain you. First thing is, நான் எப்படி சொன்னேன்னா இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். ஓகே, this is a positional trading tool. So I will take a trade only the next day. கரெக்டா, இன்னைக்கே நான் இதை ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் வந்து இதை நெக்ஸ்ட் டே தான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, this is the first condition. Okay, I trade it on next day. Now what a put writers trap indicate. நம்ம இப்பதான் ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல நான் டிராயிங் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, மேல கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. கரெக்டா, புட் ரைட்டர்ஸ் ட்ராப்னாக்க யாரெல்லாம் புட்டை செல் பண்ணிட்டு உட்காந்து இருக்காங்களோ, யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ இந்த லெவலுக்கு கீழே போகாது, இப்போ 100 ரூபாய் சப்போர்ட் இதுக்கு கீழே மார்க்கெட் போகாதுடா, அப்படி யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு உட்காந்து இருக்காங்களோ அவங்களோட நம்பிக்கை தான் இப்போ பாழா போறது. பிரைஸ் வந்து இதுக்கு கீழே போறதுன்னு அர்த்தம். சிம்பிள். புட் ரைட்டர்ஸ் ட்ராப் மீன்ஸ் யாரெல்லாம் புட்டை செல் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் மாட்டிக்க போறாங்க. சிம்பிள். ஓகே, அண்ட் செகண்ட் சிக்னல் உங்களுக்கு வரும், தட் இஸ் கால் ரைட்டர்ஸ். கால் ரைட்டர்ஸ் ட்ராப் என்னன்னாக்கா, கால் ரைட்டர்ஸ் என்னது, இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் போகாதுன்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். நான் வந்து இங்க போய் கால் ஆப்ஷனை செல் பண்றேன், இதுக்கு மேல இது போகாது. ஓகே, அப்படி யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு உட்காந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் மாட்டிக்க போறோம். பிகாஸ் மார்க்கெட் வந்து அதுக்கு மேல போறதுக்கான இப்போ வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் வாட் திஸ் டூல் இஸ் ஷோயிங். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கையா நான் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல போய் பார்த்துட்டு எங்க கால் ரைட்டர்ஸ்க்கு மேல எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் வராங்க, எங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் வராங்க நான் பார்த்துட்டு இருந்தேன்னாக்க இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்க ட்ராப் இண்டிகேட்டர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிளிக்ல எந்த ஸ்டாக்ல எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் புட் பிரேக் ஆகுது, எந்த ஸ்டாக்ல எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கால் பிரேக் ஆகுது, அது உங்களுக்கு ஈஸியா ஒன் கிளிக்ல இங்க உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, சிம்பிள், கிரேட். நவ் ஹவு டு ட்ரேட் திஸ். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். இதை லைவ் மார்க்கெட்ல நம்மளால பார்க்க முடியாது. we are not supposed to see this. இன்னைக்கு நடந்துட்டுன்னா நான் இதை இன்னைக்கு பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் நேத்திக்கு சிக்னலை பார்ப்பேன். இப்போ எனக்கு இன்னைக்கு இங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் வந்திருக்கு சரியா, 30ஆம் தேதி ரிலையன்ஸ்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நான் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டில் இஸ் திஸ் சிக்னல் இன்டாக்ட், தட் இஸ் வாட் ஐ வில் see. பிகாஸ் இப்போ புட் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டுறது, இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது 10:30 மணி காத்தால, இப்போ புட் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டுறது. திடீர்னு மத்தியானம் மார்க்கெட் மேல போயிடுச்சுனாக்க இது கால் ரைட்டர்ஸ் ட்ராப் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சோ நான் என்ன பண்ணுவேன்னாக்க இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். இதை லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, கிளியர்? சோ இதை ட்ரேட் பண்றதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அந்த கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் திஸ் இஸ் த பொசிஷனல் ட்ரேடிங் டூல் அண்ட் இதை வந்து நான் எண்ட் ஆஃப் த டே தான் பார்ப்பேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன், மேக் ஷுர் இப்போ நீங்க ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஓகே ரிலையன்ஸ்ல இருக்கு அண்ட் நீங்க இதை ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னாக்க மேக் ஷுர் நெக்ஸ்ட் டே இட் டஸ் நாட் கிவ் எனி சிக்னிபிகன்ட் கேப் அப் ஆர் கேப் டவுன். இதை எழுதி வச்சுக்கோங்க, நீங்க மறந்து போயிருவீங்க. ஓகே, நான் இப்ப என்ன சொன்னேன், இப்போ ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் சிக்னல் வந்திருக்கு சரியா. இப்போ ரிலையன்ஸ்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் ட்ராப் சிக்னல் வந்திருக்கு அண்ட் ரிலையன்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் ரிலையன்ஸோட விலை இன்னைக்கு தேதியில. ஓகே, 100 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ். நாளைக்கு ஓபன் ஆச்சு 102 103 இல்லைனாக்கா 97 96ல ஓபன் ஆகக்கூடாது. ஒரு 3% 2% மேலேயோ 2% 3% கீழேயோ அப்படிலாம் ஓபன் ஆச்சுனாக்க நான் அதை இக்னோர் பண்ணுவேன், நான் அந்த ட்ரேடை எடுக்கவே மாட்டேன். சிம்பிள். ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, the first thing is you are supposed to
avoid any significant gap up or gap down. இப்போ நீங்க கேட்டீங்கன்னாக்க significant gap upனா என்ன கேட்கலாம். So that is again subjective. இப்போ 1% மேல கீழ ஆறுதுனாக்க sometimes it is acceptable. இத வந்து எக்ஸாக்ட்டா என்னால சொல்ல முடியாது what is significant. The term significant can be different for you and the term significant can be different for me. For you 1% கூட உங்களுக்கு சிக்னிபிகண்டா தெரியலாம். ஆனா எனக்கு 1% சிக்னிபிகண்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. So it can differ. Okay. So let's keep it simple. ஒரு significant gap up ஆச்சுனாக்கா அதை இக்னோர் பண்ணுங்க. ஒரு significant gap down ஆச்சுனா அந்த ட்ரேட இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ significant என்ன உங்களுக்கு in terms of percentage தெரிஞ்சுக்கணும்னாக்கா what I would recommend you ஒரு 1.5%க்கு மேல gap up gap down ஆயிடுச்சுனா இக்னோர் பண்ணுங்க. Flat open 0.20, 0.70, 1% max to max இருந்ததுனாக்கா okay, will go on with it. Okay. இப்போ எதுக்கு நம்ம இவ்வளவு ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்றோம் இங்க வந்துருக்குனாக்கா, இப்போ ஒரு நாள்ல ட்ராப் இண்டிகேட்டர் வந்து எனக்கு 10, 15, 20 சிக்னல் கொடுக்கும். கரெக்டா? 10, 15 ட்ரேட் என்னால எடுக்க முடியுமா? The question is, ஒரு நாள்ல இது 10 சிக்னல் கொடுத்துருக்குன்னா நான் 10 ட்ரேட நாளைக்கு போய் எடுப்பேன்னா? The answer is no. I won't take 10 trades, 15 trades. Correct? எனக்கு வேணுங்கிறது என்ன, ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ ஜாஸ்தி எனக்கு 3 ட்ரேட் வேணும் ஒரு நாளைக்கு. அது போதும்ல. So how will I filter? எனக்கு அப்படி தெரியும் எது மேல போகும் எது கீழே போகும். Now the filtration process begins. Okay. ட்ராப் இண்டிகேட்டர் அதோட வேலையை பண்ணிருச்சு. அது அதோட 10 சிக்னல் தூக்கி கொடுத்துருச்சு. கரெக்டா? அது 10 சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனா அந்த 10 சிக்னல்ல now my work begins. Okay. என்கிட்ட இப்போ 187 ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து ட்ராப் இண்டிகேட்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஒரு 10 ஸ்கிரிப்ட் வந்திருக்கு டைரக்டா. கரெக்டா? இப்போ என்னால மேனுவலி 187 ஸ்கிரிப்ட்ஸ் ட்ராக் பண்ண முடியாது. கரெக்டா? சோ அந்த ஹெல்ப் ட்ராப் இண்டிகேட்டர் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. டேய் உன்னால 187 ஸ்கிரிப்ட்ஸ் பண்ண முடியாது ட்ராக், அதனால நான் உனக்கு 10 ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, 10 ஸ்கிரிப்ட் வந்தாச்சு என்கிட்ட. now my work begins. எனக்கு இத ஃபில்டர் பண்றதுக்கு தொடங்கணும். so what is the first filtration I will look at the end of the day, and the second process is there should be no gap up or gap down. correct? இப்போ நீங்க ஹிஸ்டாரிக்கலி போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க லாஸ்ட் காலம் வந்து ரிட்டர்ன்ஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க 29ஆம் தேதி புட் ரைட்டர்ஸ் ட்ராப் வந்திருக்கு ஆல்கம்ல. இன்னைக்கு ஆல்கம் முக்காலும் கீழே விழுந்திருக்கும். அது பாருங்க 5% ரிட்டர்ன்ஸ் வந்தது, இங்க 2% லாஸ் ஆயிருக்கு, இங்க 0.50% லாஸ் ஆயிருக்கு, இங்க பாருங்க 2%, 4% கெயின், 1.39%, சோ இங்க பாருங்க எவ்வளவு சிக்னிபிகன்ட் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ட்ராப் இண்டிகேட்டர்ல. கேன் யூ see this returns? ஆனா இப்போ நீங்க கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ட்ரேட் பண்ணிருந்தா பணம் சம்பாதிச்சிருக்க முடிஞ்சிருக்குமா? that will be your question. கரெக்ட்? சோ இதுல நிறைய ஸ்டாக் வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல எக்ஸிட் ஆயிடும். நீங்க நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. see at the end of the day ட்ராப் இண்டிகேட்டர் 10, 15 சிக்னல் கொடுக்கறதானே எனக்கு ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இந்த 2, 3 ஸ்டாக் தானே எனக்கு வேணும். இட்ஸ் சிம்பிள். கரெக்ட்? இப்போ ஒரு சில ஸ்டாக் வந்து 6%, 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். பட் என்னோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல அந்த ஸ்டாக் வந்து it won't fit my condition. so நான் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவேன். சரி எனக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம், இது ஒன்றும் சட்டம் இல்லையே எனக்கு ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு. ஒரு மாசத்துல நான் 2 ட்ரேட் பண்ணேன் வச்சுக்கோங்க, மாசத்துல 2 ட்ரேட், ஒரு மாசத்துல 2 ட்ரேட் தான் நான் பண்றேன். அந்த 2 ட்ரேட்ல எனக்கு 2% சம்பாதிச்சு மாசம் 4% நான் சம்பாதிச்சா கூட இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் பீயிங் a successful trader. I hope you will agree with me. correct? டெய்லி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும், டெய்லி மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கணும், இப்படி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு யூசுவலி அவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாசத்துல ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ போடுங்க, 2%, 3% சம்பாதிங்க, இட்ஸ் மோர் தென் எனஃப் I would say. okay, so what we have learned is, let's recap trap indicator and then we'll go and check how to combine it with build up. okay, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்க 2 சிக்னல்ஸ் வரும் நமக்கு. one is polarized trap and another one is put ரைட்டர்ஸ் trap. ஓகேவா? எந்த சிக்னல் வந்தாலும் நம்ம சேம் டே பண்ண மாட்டோம் ட்ரேட், we'll go and trade next day. correct? now next day whenever the market opens I need to make sure that there is no significant gap up or gap down. okay, what is significant? consider it is subjective but still 1.5% putting in. okay, நான் next day தான் இத ட்ரேட் பண்ணுவேன். okay, now இத எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? ஓகே, இப்போ இங்க வந்து நிறைய வந்திருக்கு. ஓகேவா? 10 சிக்னல் வந்திருக்கு. அதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 ஸ்டாக் வந்து போயிருச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 ஸ்டாக் வந்து யூ கேன் சே சிக்னிபிகன்ட் கேப் அப் கேப் டவுன் ஆயிடுச்சு, அதனால நான் அதை இக்னோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5-6 ஸ்டாக் மிச்சம் இருக்கு. இப்போ நான் அந்த 5-6 ஸ்டாக்கை எப்படி போய் ஃபில்டர் அவுட் பண்ணுவேன்? ஓகே, இந்த ஸ்டாக் வந்து சரிதானா, இதை நான் ட்ரேட் பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறது now I'll go to built up and I check. okay, first let's go and understand what is built up. நம்ம வந்து built ups என்னது பார்த்தாச்சு. now let's go and check how built up looks like. இங்க பாருங்க track ஆப்ஷன்ல futures OI குள்ள இங்க பாருங்க built up script symbol தெரியுதா? so I'll click on this built up script.
ஓகே ஓகே சோ this is how built up looks like. okay இத பத்தி built up பத்தி நான் தனியாவும் வீடியோ போட்டிருக்கேன், you can go and check out. okay now இங்க பாருங்க, இங்க search symbol தெரியுதா? சோ இங்க search symbol ல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க you can go and check any stock you want. okay, now I am typing Reliance. okay இங்க பாருங்க, ரிலையன்ஸ்ல ஷார்ட் நடக்கிறது. நம்ம ஷார்ட் என்னதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். ஓகே if you remember, ஷார்ட்ல பிரைஸ் கீழ வரும், ஓபன் இன்ட்ரெஸ்ட் கூடும் சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, can you see this price negative la irukku, open interest koodrudhu. That means fresh short positions are being built in Reliance today. okay neriya short positions build are Reliance. okay now let's go and check any stock. Alchem. okay Alchem la again short. can you see inga parunga, inga narration irukku parunga, long unwinding, short covering. எந்த ஸ்டாக்ல என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு இங்க புரியும். okay so accordingly you can check this. okay இங்க பாருங்க செக்டர் இருக்கு. okay இங்க பாருங்க எக்ஸ்பைரி டேட் இருக்கு. you can go and check which expiry. இது வந்து கம்பைன்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா ஜூன்ல தான் ட்ரேட், ஜூனோட எக்ஸ்பைரி. இப்போ ஜூன்ல யூசுவலி ஸ்டாக்கோட எக்ஸ்பைரிஸ் எப்போ? ஜூன் 27ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி. கடைசி வியாழக்கிழமை வந்து ஜூன் மாசத்தோட கடைசி வியாழக்கிழமை வந்து 27ஆம் தேதி. ஓகேவா? ஸோ 27ஆம் தேதியோட எக்ஸ்பைரி நீங்க செட் பண்ணுங்க. ஓகே இன்னைக்கு 30ஆம் தேதி. இனிமே மே மாசத்துல ட்ரேட் பண்ணி ஒன்னும் யூஸ் இல்லை. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, டிவிஸ் லேப்ல வந்து கரண்ட்லி லாங் நடக்கிறது, பாட்டா இந்தியாலையும் லாங் நடக்கிறது, சீல்லையும் லாங் நடக்கிறது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன். அண்ட் இங்க பாருங்க ஷோ ஆல். ஓகே இங்க ஷோ ஆல்ல போய் உங்களுக்கு வெறும் லாங்கோட ஸ்டாக்ஸ் பார்க்கணுமா, நீங்க அதை போடலாம். உங்களுக்கு வெறும் லாங் அன்வைண்டிங் பார்க்கணுமா, யூ கேன் புட் தட். உங்களுக்கு வெறும் ஷார்ட் பார்க்கணுமா, யூ கேன் புட் தட். யூ கேன் சூஸ் ஒன்லி ஷார்ட் கவரிங் பார்க்கணுமா, நீங்க ஷார்ட் கவரிங்கும் பார்க்கலாம். ஓகே சோ இங்க பாருங்க, அடுத்தாப்புல செக்டர் இருக்கு. சோ உங்களுக்கு செக்டர் வைஸ் பார்க்கணும். இப்ப நான் ஆட்டோ போடுறேன். ஓகே சும்மா இது பாருங்க, ஆட்டோ செக்டர்ல எந்த ஸ்டாக்ஸ்ல லாங் நடக்கிறது, எந்த ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே இப்ப பாருங்க, கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ்ல என்ன நடக்கிறது? ஓகே சோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஈஸியா உங்களுக்கு கேஜ் பண்ணலாம். ஓகே இப்போ எந்த ஸ்டாக்ல என்ன சென்டிமெண்ட் நடக்கிறது அதெல்லாம். ஓகே now let's go and check. இங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். suppose if you want to confirm, இப்போ say for example trap indicatorல உங்களுக்கு ஒரு call rate trap வந்திருக்கு, சரியா? and you want to go and take a positional trade on that. so இங்க போய் நீங்க செக் பண்ணலாம் அந்த ஸ்டாக் வந்து லாங் பில்டப்ஸ் நடக்கிறதா, அந்த ஸ்டாக்ல அந்த ஸ்டாக் மேல போயிட்டு இருக்காங்க. so accordingly you can go and take a trade. but இது வந்து usually intraday-க்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா it is fine. but positionally உங்களுக்கு பார்க்கணும். இங்க பாருங்க, அடுத்தாப்புல ஆப்ஷன் இருக்கு, சிம்பிளுக்கு பக்கத்துல பாருங்க. can you see cycle? okay so I'll go and click cycle. இங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு போன ஒரு மாசம் இல்லைன்னா 20 நாளோட உங்களுக்கு இங்க பாருங்க லுக் பேக் பீரியட் தெரியுதா? இங்க பாருங்க லுக் பேக் பீரியட் இஸ் 20. okay the look back period is 20. so 20 look back period னா என்னதுனாக்கா இங்க previous 20 நாளோட டேட்டா இருக்கு இங்க. ஓகே 20 நாள்ல இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்கு இங்க பாருங்க, லாங் அன்வைண்டிங், ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங். ஸோ எந்த ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்ல எந்த தேதிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ ஓவரால் ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே இந்த ஸ்டாக்ல இதான் நடந்துட்டு இருக்கா, சரி. ஓகே ஸோ இங்க பாருங்க சர்ச் சிம்பிள் இருக்கு. அகைன் யூ கேன் கோ அண்ட் செக் ரிலையன்ஸ் ஆர் எனி ஸ்டாக் யூ வாண்ட். ஓகே இப்போ ரிலையன்ஸோட போன 20 நாளைக்கு என்ன நடந்திருக்கு ரிலையன்ஸ்ல, அது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போ இங்க லுக் பேக் பீரியட் 20 இருக்கு. இங்க பாருங்க ரீடிங் அகைன் லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங் தெரியுதா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க லாங் அன்வைண்டிங், அப்புறம் L-LU-னாக்க லாங் அன்வைண்டிங் மாத்திரம் எந்த ஸ்டாக்ல நடக்குது, ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங் மாத்திரம் எந்த ஸ்டாக்ல நடக்குது, S-SC. இப்போ இதோட சிக்னிபிகன்ஸ் என்னது நீங்க கேட்டீங்கன்னாக்க I'll explain you. I hope wait a minute, I'll draw and show you. இப்போ இங்க பாருங்க, இப்போ ஒரு ஸ்டாக் மேல போறது கீழே வருது. ஓகே மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது, இப்படி நடக்கிறதுனாக்க we usually say அதுல வந்து ஒரு லாங் அன்வைண்டிங்கோட சைக்கிள் நடக்கிறது அந்த ஸ்டாக்ல. இது பாருங்க, இங்க கீழே வந்திருக்கு, இங்க கொஞ்சம் கீழே வந்திருக்கு, இங்க கொஞ்சம் கீழே வந்திருக்கு, அப்புறம் கடைசியில இங்க கொஞ்சம் கீழே வந்திருக்கு. கரெக்டா? சோ மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது. தட் இஸ் கால்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள். ஓகே ஒரு ஸ்டாக்ல வந்து என்ன சைக்கிள் நடக்கிறது கேட்டாங்கன்னாக்க நீங்க சொல்லலாம் மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது, லாங் அன்வைண்டிங்கோட சைக்கிள் நடக்கிறது சொல்லலாம். இப்போ அடுத்தாப்புல என்ன நடக்கும், கீழே வரும் மேல போகும், கீழே வரும் மேல போகும், கீழே வரும் மேல போகும். கரெக்ட்? சோ இங்க பாருங்க, திஸ் இஸ் கால்ட் ஷார்ட் கவரிங். இங்க நடுவுல மேல போறதுலயே ஸ்டாக், தட் இஸ் கால்ட் ஷார்ட் கவரிங். கரெக்ட்? சோ
This is called short and short covering cycle. ஷார்ட் பண்றாங்க, ப்ராஃபிட்ட புக் பண்றாங்க, அதனால கொஞ்சம் மேல போகுது. திருப்பி ஷார்ட் பண்றாங்க, பிரைஸ் கீழே வருது. கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றாங்க, பிரைஸ் மேல போகுது. சோ தட் இஸ் கால்ட் ஷார்ட் அண்ட் ஷார்ட் கவரிங்கோட சைக்கிள் நடக்குது அந்த ஸ்டாக்ல. ஓகேவா? சோ how this will help you கேட்டிங்கனாக்க, give me a second, I will clear all these drawings. Okay, so this will help you to understand the sentiment in the stock. Okay, இப்போ இந்த ஸ்டாக்ல எந்த சைக்கிள் நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க, accordingly you can combine it with trap indicator. Trap indicator உங்களுக்கு சொல்றது put writers trap சொல்றது. ஓகேவா? இங்க put writers trap பார்க்க போறாங்க, இது கீழ விழ போகுது. பட் built upல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க, அங்க mostly long and long unwinding நடந்துட்டு இருந்ததுனாக்க, you can ignore. That is again an add-on filtration process. Correct? You can ignore that because அங்க put writers trap சொல்றதானே, இங்க சொல்றது long and long unwinding நடக்கிறது ஸ்டாக்ல. So why to take a trade when the signals are contradictory? I'll ignore it. Simple. Correct? அடுத்தாப்ல so இங்க எப்படினாக்க you can go and check. Okay, இப்போ நான் வந்து உங்களுக்கு one more thing I'll explain you. Okay, இப்போ இங்க பாருங்க ரீடிங் வந்து say for example நான் வந்து இங்க long unwinding போடுறேன். Okay, இங்க பாருங்க இப்போ இங்க கவுண்ட் தெரியுறதா? கவுண்ட் இஸ் 0. ஓகே, now while this is historically back tested. ஓகே, நாங்க வந்து இத பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். லுக் பேக் பீரியட் 20 and கவுண்ட் வந்து 14. ஓகே, and இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, போன 20 நாள்ல லுக் பேக் பீரியட் 20னா போன 20 நாள்ல எனக்கு 14 நாள் ஒரு ஸ்டாக்ல லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள் இருக்கா அதை காட்டு நான் சொல்றேன். இப்ப நான் இதை அப்ளை பண்ணினேன்னா வாட் வில் ஹேப்பன்? give me a second. இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, சோ இது உங்களுக்கு என்ன சொல்லுனாக்க, போன 20 நாள்ல அவுட் ஆஃப் 20 days எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் ஓட சைக்கிள் நடக்கிறது. தட் இஸ் வாட் இட் வில் ஷோ. 20 நாள்ல 14 நாள் ஒரு ஸ்டாக்ல லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள் நடக்கிறது. தட் மீன்ஸ் the sentiment in that stock is bullish. I won't create a short position in that stock. Simple. கரெக்டா? இது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. give me a second. long and long unwinding count வந்து 14 apply. ஓகே, பாத்தீங்களா? சோ ஆக்சுவலி நெட்வொர்க் இஷ்யூஸ், அதனால கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஓகே, சோ we got the results. கரெக்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அல்கெம்ல வந்து போதம் 14 நாள், இங்க பாருங்க 20 நாளோட பாக்ஸ் இது. கரெக்டா? திஸ் இஸ் 20 days ஓட பாக்ஸ். இதை நீங்க கவுண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 20ல இருந்து 14 days லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் தான் தெரியும். இங்க பாருங்க 1, இங்க பாருங்க 6ஆம் தேதி 1, அப்புறம் 7ஆம் தேதி 2, 9ஆம் தேதி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, சோ கொஞ்சம் இங்க இருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, இன்னிது அது it won't count. ஓகே, சாரி, மை பேட். கரெக்டா இருக்கு. இன்னிது டேட் it won't count. 30th வந்து இன்னைக்கு இன்னும் மார்க்கெட் முடியல இல்லையா? சோ the 20 days is from 3rd to 29. கரெக்டா? சோ 20ல I am getting it properly. இப்போ நீங்க அடுத்தப்ல இங்க கவுண்ட் பண்ணுங்க அடுத்தப்ல. சோ what this says is, இப்போ ஒரு 20 நாள்ல சப்போஸ் 13-14 days ஒரு ஸ்டாக்ல ஒரு சைக்கிள் நடக்கிறதுனாக்க the sentiment in that stock is bullish. correct? So once you understand, okay, இந்த ஸ்டாக்ல sentiment bullish-ஆ இருக்குனாக்க trap indicator and put writers trap கொடுத்தாலும் நான் போய் அங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சிம்பிள். that is how you are supposed to trade that. okay, now இங்க பாருங்க அடுத்தாப்ல வந்து future OI historical. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இங்க long unwinding பதில you can go and select short and short covering. 20 நாள்ல out of 20 days, if 14 days a stock is following short and short covering cycle, that means the sentiment is bearish in that stock. correct? so நீங்க அப்படி போய் பார்க்கணும். இங்க பாருங்க short and short covering cycle ஓட ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறது. ஓகே, these many stocks. இதையே நீங்க செக்டர் வைஸும் போய் பார்க்கலாம். இங்க பாருங்க
இப்போ உங்களுக்கு ஆட்டோ செக்டருக்குள்ள எந்த ஸ்டாக்ல பேரிஷ் சென்டிமெண்ட் நடக்கிறது, எந்த செக்டருக்குள்ள எந்த ஸ்டாக்ல புல்லிஷ் சென்டிமெண்ட் நடக்கிறது, யூ கேன் அக்கார்டிங்லி கோ அண்ட் செக் அவுட் தட் ஆல்சோ. இங்க இருந்து நீங்க செக்டர் ஃபில்டரேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபியூச்சர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல். ஓகே, இங்க பாருங்க, இப்போ ஃபியூச்சர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல் என்ன காட்டுறது, இங்க பாருங்க. இப்போ டாடா ஸ்டீல்ல இது சிம்பிள் உங்களுக்கு பார் ஃபார்மேட்ல காட்டுறது. ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல். ஓகே, இப்போ டாடா ஸ்டீல்ல என்ன நடக்கிறது for the past 20 days, that is what it is showing me. Okay, give me a second. இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க கிளிக் பண்ணல toggle to graph view, and if you want you can click here toggle to table view. இது யூசுவலி I won't prefer. ஆக்சுவலி கிராஃப் ஃபார்மேட்ல இருந்தா தான் பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் இங்க பாருங்க நரேஷன் இருக்கு. கிரீன் வந்து லாங், ப்ளூ வந்து லாங் அன்வைண்டிங், ரெட் வந்து ஷார்ட், இது வந்து ஷார்ட் கவரிங். ஓகே, so accordingly you can check out. Now what you can do is நம்ம ஒரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். பண்ண இப்போ ட்ராப் இண்டிகேட்டர்ல வந்து ஒரு புட் ரைட் ஸ்ட்ராப் வந்திருக்கு. ஓகேவா, புட் ரைட் ஸ்ட்ராப் வந்திருக்கு, இல்லைன்னா சே கால் ரைட் ஸ்ட்ராப் வந்திருக்கு, எனிதிங். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ரைட் ஸ்ட்ராப். ஓகே, சோ நான் வந்து இங்க ஃபியூச்சர் ஓஐ ஹிஸ்டாரிக்கல்ல வந்து ஃபியூச்சர் டேட்டாவை கம்பைன் பண்ணுவேன் அந்த ஆப்ஷன் டேட்டா கூட. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 20 days இஃப் ஐ எம் சீயிங், ஓகே, இப்போ பாஸ்ட் இத்தனை நாள்ல அட்லீஸ்ட் ஒரு வாரத்தோட பார் வந்து எனக்கு கண்டினியூஸா லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் இருக்கு. அதுக்குள்ள ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங் பாரும் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங் பாரும் இருக்குனாக்க what I'll understand from that, okay, long and long unwinding நடக்குது and short covering ஆறுதா. ஷார்ட் கவரிங் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், யாரெல்லாம் கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் பயந்து போறாங்க. So whatever trap indicator is telling you, you can accordingly come and check the sentiment here. Future OI historically நீங்க sentiment செக் பண்ணலாம். ஓகே, long unwinding ஓட பார் இருக்கா கண்டினியூஸா, நடுவுல ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங் இருக்கா, கரெக்டா. இப்போ ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங் நடுவுல இருந்ததுனாக்க that is indicating யாரெல்லாம் காலை செல் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் பயந்து போறாங்க, அவங்க எல்லாம் அவங்களோட பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. that is what it is indicating. Okay, now wait, give me a second, I'll go and let's go and check some examples in trap. Okay, trap indicator இன்னித்து எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, வில் கோ அண்ட் செக் சம் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். 27ஆம் தேதியோட நம்ம போய் பார்ப்போம். ஓகே, 27ஆம் தேதி பாருங்க எவ்வளவு சிக்னல்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 சிக்னல்ஸ் வந்திருக்கு. சரியா, இப்போ டிவிஸ் லேபரேட்டரிஸ். ஓகே, டிவிஸ் லேபரேட்டரிஸ் வந்து 27ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு கால் ரைட்டர் ஸ்ட்ராப் கொடுத்திருக்கு. சரியா, டிவிஸ் லேபரேட்டரிஸ் has given me a call writer strap on 27th. okay, so what I am supposed to do, I am supposed to take a trade on 28. correct, 28க்கு நான் வந்து ஒரு ட்ரேட பில்ட் பண்ணுவேன். சரியா, சோ நான் வந்து இங்க போயிட்டு டிவிஸ் லேபரேட்டரி எல்கோ அண்ட் செக். ஓகே, டிவிஸ் லேப். ஓகே, இப்போ 27க்கு எனக்கு கால் ரைட்டர் ஸ்ட்ராப் வந்திருக்கு. ஓகே, அண்ட் give me a second. now இங்க பாருங்க, you can see the date over here. இதை நான் நடுவுல கொண்டு வந்து வைக்கிறேன். இங்க டேட்டை பாருங்க, நான் எந்த பார்ல என்னோட கர்சரை வைக்கிறேனோ இங்க accordingly it will change. ஓகே, இங்க பாருங்க 18ஆம் தேதி லாங், இங்க பாருங்க 21ஆம் தேதியும் லாங் லாங் லாங். சோ இங்க உங்களுக்கு தெரியறதா கண்டினியூஸா இங்க லாங் நடந்துட்டு இருக்கு டிவிஸ் லேபரேட்டரிஸ்ல. அண்ட் நடுவுல ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங்கும் இருக்கு. சோ லாங் நடந்துட்டு இருக்கு, நிறைய லாங் அண்ட் லாங் அன்வைண்டிங் சைக்கிள், லாங் பில்டப்ஸ் ஆகுது அண்ட் ஷார்ட் கவரிங்கும் வருது. கேன் யூ see this whole portion? 27ஆம் தேதி எனக்கு டிவிஸ் லேபரேட்டரி வந்து ஒரு கால் ரைட்டர் ஸ்ட்ராப் கொடுத்திருக்கு. ஆனா எப்படி நம்புறது, இங்க பாருங்க கண்டினியூஸா பாருங்க என்ன நடக்கிறது. 27ஆம் தேதி அது எனக்கு கால் ரைட்டர் ஸ்ட்ராப் கொடுத்திருக்கு. ஆனா இங்க வந்து எனக்கு முதல்ல இங்க தெரியுது லாங் 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 நடக்கிறது. இங்க பாருங்க ஷார்ட் கவரிங் பாரும் இருக்கு. கேன் யூ see the color? இங்க மேல பாருங்க கிரீன் வந்து லாங், ப்ளூ வந்து லாங் அன்வைண்டிங், இந்த ஒரு லைட் கிரீன் மாதிரி இருக்கு, தட் இஸ் ஷார்ட் கவரிங். ஓகே, யூ கேன் see the color. ஓகே, resemble it. ஓகே, இங்க பாருங்க லாங் நடந்துட்டே இருக்கு, நடுவுல ஒன்னு ரெண்டு ஷார்ட் கவரிங் இருக்கு. சோ whatever trap indicator is suggesting, okay, I agree and I'll go with it. பிகாஸ் இது வந்து கன்ஃபார்ம் பண்றது, ட்ராப் இண்டிகேட்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றது, பில்டப் வந்து கன்ஃபார்ம் பண்றது. ஓகே, சோ நான் வந்து என்ன பண்ணுவேன், டிவிஸ் லேபரேட்டரிஸ்ல I'll go and take a trade on 28. கரெக்டா, 27ஆம் தேதி எனக்கு சிக்னல் கொடுத்துருங்க.
நான் வந்து 28ஆம் தேதி டிவிஸ் லேபோரேட்டரிஸ்ல ஒரு ட்ரேட் எடுப்பேன். கிவ் மீ செகண்ட், லெட் மீ கிளியர் திஸ் டிராயிங். இங்க பாருங்க, இதே 27 கரெக்டா? அப்போ 28க்கு நான் ட்ரேட் எடுப்பேன் கரெக்டா? 27க்கு இது எங்க க்ளோஸ் ஆச்சு? இட் க்ளோஸ்ட் அட் 4265 அண்ட் இட் ஓபன்ட் அட் 4237 சொல்லலாம். ஒரு 20-30 ரூபா தான். சோ ஹார்ட்லி 1% ஆர் நாட் ஈவன் 1%. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டே நான் வந்து இதுல போய் ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்க ஒரு 4237க்கு ஓபன் ஆச்சு. ஓகே, ஓபன் அட் 4233 கரெக்ட் அண்ட் க்ளோஸ்ட் அட் 4260. 27 ரூபா குள்ள ஓபன் ஆயிருக்கு. 27 ரூபான்னா இதுக்கு ஹார்ட்லி 0.50%. சோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 1.5% மேல கீழே இருந்தா நீங்க அவாய்ட் பண்ணுங்க கேப் அப் கேப் டவுன். பட் திஸ் இஸ் ஃபைன். 0.50%, நாட் ஈவன் 1% கேப் டவுன் ஆர் நாட் ஈவன் 1% கேப் அப். சோ நான் இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன் 28ஆம் தேதி. 28ஆம் தேதி என்னது? கரெக்ட். 28ஆம் தேதி நான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்க ஓபன் ஆச்சு எவ்வளவு? 4233க்கு ஓபன் ஆச்சு. சரியா? நான் வந்து இமீடியட்டா எடுக்கல, விடுங்க. 4233 நான் ட்ரேட் எடுக்கிறச்ச 4250க்கு நான் ட்ரேட் எடுத்தேன் புடிங்க. ஓகே, 4250க்கு நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது எங்க வரைக்கும் போயிருக்கு? 4454. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரி, 200 பாயிண்ட் குடிக்கிறது சாத்தியம் கிடையாது. ஓகே, மார்க்கெட்ல 200 பாயிண்ட் வந்திருக்குன்னா நான் அதுல ஒரு 100 பாயிண்ட் குடிச்சா கூட ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். நீங்க மார்க்கெட் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனாக்க நம்ம ஒன்னும் பகவான் கிடையாது. கரெக்டா? நம்ம ஒன்னும் அவ்வளவா எக்ஸ்பர்ட் கிடையாது அந்த 200 பாயிண்ட கம்ப்ளீட்டா பிடிக்கிறதுக்கு. ஓகே, சோ நம்மளுக்கு வணங்குறது ஒரு 50 பாயிண்டோ 100 பாயிண்டோ. கரெக்டா? இதுல நான் வந்து ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சேன்னா கூட தட் இஸ் மோர் தென் எனஃப் டிவிஸ் லேபோரேட்டரி. இது ஒரு லாட் சைஸை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. யூ குட் ஹவ் மேட் a significant money. கரெக்ட்? நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் உண்டாக்கி இருக்கலாம் இதுல. ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கோ அண்ட் செக் a lot of things. கரெக்ட்? இப்போ அடுத்தாப்புல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே போய் ஹிஸ்டாரிக்கலி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னாக்க மேபி இந்த வீடியோ வந்து 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? சோ ஐ வாண்ட் டைவ் டீப். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னாக்க நீங்க டெஃபினட்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் திங் நான் இதுல என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னாக்க, ஒன் மோர் திங் வாட் ஐ வுட் லைக் டு ஆட் இஸ், இப்போ ஓகே எனக்கு வந்து ட்ராப் இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகே, அண்ட் பில்டப்பும் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. சரி, இதுல லாங் அன்வைண்டிங் சைக்கிள் நடக்குது, ஷார்ட் கவரிங்கும் இருக்கு, இது மேல போகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றது? ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி? ஏன்னா இது வந்து எப்படின்னாக்க ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். கரெக்டா? சோ பொசிஷனலி நான் வந்து நேக்கட் கால் பை பண்ணிட்டு போனேன்னாக்க மேபி தீட்டா டிகேயோட ப்ராப்ளம் வரலாம். கரெக்ட்? சோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் டு கோ வித் ஸ்ட்ராட்டஜிஸ். கரெக்டா? சோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது? தட் யூ மைட் ஆஸ்க். இப்போ யூசுவலி நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தீங்கன்னாக்க நீங்க நேக்கட் கால் வாங்கினா கூட பரவாயில்ல. ஓகே, டு an extent it is okay. But still if you are going for a positional trade, I would suggest you first second வீக்ல இருக்கீங்கன்னா ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்ஸ்க்கு போலாம் நீங்க. ஓகே, டெபிட் ஸ்ப்ரெட் என்னன்னா ஒரு புல் கால் ஸ்ப்ரெட்டோ பேர் புட் ஸ்ப்ரெட்டோ நீங்க பண்ணலாம். ஓகே, now what is bull call spread? Usually we buy ATM calls, we sell deep OTM calls. Correct? இல்லனா நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஒரு bear put spread நீங்க பண்றீங்கனாக்க you usually buy ATM puts and you sell this thing. Okay, deep OTM puts நம்ம sell பண்ணுவோம் and ATM puts நம்ம வாங்குவோம். Correct? Or else if you are nearing to expiry, okay, expiry ரொம்ப கிட்ட இருக்குனாக்க நம்ம usually credit spreads follow பண்ணுவோம். credit spread debit spread க்கு என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்கனாக்க நான் அதுவும் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். you can go and check, but again I'll explain you. debit spreads and credit spreads க்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கனாக்க, டெபிட் ஸ்ப்ரெட்ஸ்ல எப்படின்னாக்க நம்ம மார்க்கெட்டுக்கு ஜாஸ்தி பிரீமியம் கொடுப்போம். we buy ATM strikes and we sell OTM strikes. correct? பட் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா we try to collect more premium from the market. ஓகே, இப்போ புல் கால் ஸ்ப்ரெட்க்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். now what is bull put spread? நான் வந்து ITM put ஆப்ஷனை செல் பண்ணுவேன். ஓகே, இப்போ டிவிஸ் லேபோரேட்டரிஸ் is currently trading at 4234. okay, it is trading at 4234. நான் என்ன பண்ணுவேன்னாக்க நான் போய் ஒரு you can say ஒரு ITM புட்ட செல் பண்ணுவேன். எனக்கு தெரியும் ஓகே டிவிஸ் லேபோரேட்டரிக்கு ஒரு 6200க்கு இருக்கா, இது 4500க்கு மேல போகாது, 4200க்கு மேல போகாது. based on open interest you can go and check. okay, so what I will do is I will try to collect more premium from the market.
சிம்பிள் கரெக்ட். இப்போ ஐடிஎம் புட் ஆப்ஷன்னாக்க அதோட பிரீமியம் நிறைய இருக்கும் கரெக்ட். ஐ கோ அண்ட் செல் ஐடிஎம் புட் அண்ட் ஐ கோ அண்ட் பை an ஏடிஎம் புட் ஆப்ஷன். ஓகே, ஏடிஎம் புட் சும்மா ஹெட்ஜ் பண்றதுக்கு ஐ கோ அண்ட் பை ஏடிஎம் புட் அண்ட் ஐ செல் ஓடிஎம் புட். So that is called bull put spread. If I want to go for a bearish strategy, a credit spreads la ஒரு bearish strategy na I can go and do a bear call spread also I can do. அதுல நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஐடிஎம் கால செல் பண்ணுவேன், ஒரு ஏடிஎம் கால நான் பை பண்ணுவேன். ஓகே, இத பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். You can definitely go and check that. Okay, so this is how you can go and form a strategy as well. அப்படி உங்களுக்கு strategy ஃபார்ம் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம்னாக்க நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இங்க ட்ரேடிங்க்கு போங்க. இங்க பாருங்க ஆப்டிமைசர் ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகேவா, இதுல நீங்க போங்க. இப்போ டிவிஸ் லேபரேட்டரிஸ் கரண்ட் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துரும். உங்களோட டைரக்ஷன் புல்லிஷா பேரிஷா வாட் எவர் யூ கேன் கோ அண்ட் செக் ஃப்ரம் ஹியர். ஓகே, அண்ட் தென் உங்களோட டார்கெட் டேட் என்னது. சப்போஸ் நீங்க இப்போ ஜூன் 27ஆம் தேதியோட ட்ரேட் பண்றீங்கன்னாக்க யூ கேன் கோ அண்ட் செட் ஜூன் 27 ஆர்எல்ஸ். இப்போ உங்களோட டார்கெட் டேட் வந்து உங்களுக்கு 5 நாளுக்குள்ள வேணும், 4 நாளுக்குள்ள வேணும்னா நீங்க அக்கார்டிங்லி இங்க செட் பண்ணலாம். அண்ட் யூ ஆர் சப்போஸ் டு புட் யுவர் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். அண்ட் நீங்க கெட் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்னாக்க இப்போ நான் ரேண்டமா ஒன்னு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பட் திஸ் இஸ் நாட் அ வேலிட் திங் பிகாஸ் டிவிஸ் லேபரேட்டரிஸ் ஆல்ரெடி மேல போயாச்சு. ஓகேவா, நான் வந்து சும்மா ரேண்டமா 5000 ரூபாய் டார்கெட் போடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 4100 ரூபாய் சும்மா ரேண்டமா நான் போட்டிருக்கேன். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுங்க காட்டுறேன். இங்க பாருங்க நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, தெரியுதா? நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நான் ரேண்டமா புல் புட் ஸ்ப்ரெட் செலக்ட் பண்ணேன்னா இட் இஸ் டெல்லிங் மீ பை 1 lot 4480 புட். ஓகே, அண்ட் செல் 4500. தெரியுதா? So this is how you are supposed to you can frame a strategy. உங்களுக்கு strategy frame பண்ண தெரியலனாக்க நீங்க ஆப்டிமைசர்ல போனீங்கனாக்க that will automatically help you to frame a strategy. Okay, so இன்னைக்கு அவ்வளவுதான். That's all from my side. I hope this positional trading tool is pretty much clear to everyone. உங்களுக்கு ஏதாவது புரியலனாக்க you can definitely commentல நீங்க தெரியப்படுத்தலாம். இல்லனா உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தது, ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கான விருப்பம் இருந்ததுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நாங்க டெஃபினட்டா அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவோம். ஓகே, so that's it from my side. நன்றி, thank you.